ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தது போல வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அவர் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லது ஸ்லாக்கியத்தை அல்லது தம்முடைய தயவை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலுவையின் பலியினாலே தம்முடைய அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லது குணாதிசயம் அல்லது காரியம் என்று எதை வேண்டாமானாலும் வைத்து கொள்ளலாம். அதிலே அன்பு மிக மிக முக்கியம். இந்த அன்பில்லாதவர்களுக்கு அன்பு இல்லை என்றால் அவனுக்குள் ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். ஓசையிடும் கைத்தாளம் போல வெண்கலம் போல அவர்கள் இருப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அந்த மனிதன் கிறிஸ்துவின் அன்பு, அதாவது அன்புனா யார் மேலேயோ வச்சிருக்கிற அன்பு, ஏதோ ஒரு நடிகர் நடிகை மேலே வச்சிருக்கிற அன்பு அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மேல் வச்சிருக்கிற அன்பல்ல. கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அந்த மனிதனுக்குள் என்னென்ன குணாதிசயங்கள் காணப்படும், என்னென்ன குணாதிசயங்கள் காணப்படாது, எதெல்லாம் அவனுக்குள் இருக்காது, தற்பொழிவை நாடாது என்றெல்லாம் நிறைய காரியங்களை அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இப்படி அன்பு தனக்கு உள்ள குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பில் நம்ம நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா மற்றவர்களிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கணும். அன்பு நமக்கு நம்ம மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாருடைய அன்பை? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை நாம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா அன்பின் நிமித்தம் செய்து பாருங்கள், அதனுடைய தாக்கம் வேறு. கடமைக்காக செய்து பாருங்கள், அதனுடைய தாக்கம் வேறு. இப்போ நாம் ஒருவருக்கு உணவு பரிமாறுகிறோம். அந்த உணவு பரிமாறும் பொழுது அன்போடு பரிமாறி பாருங்கள், அந்த உணவு அவர்களுக்கு ருசியாக இருக்கும். கடமைக்காக அந்த உணவை நீங்கள் செலுத்தி பாருங்கள், கொடுத்து பாருங்கள், அது அவர்களுக்கு உகந்ததாக இருக்காது. ஒரு வேளை சாப்பிட்றவங்க கூட அடுத்த கைப்பிடி சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் சில மெஸ் அதிலெல்லாம் பரிவோடு கூட பரிமாறுவார்கள். நாங்கள் ஒரு சமயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வருவதற்கெல்லாம் முன்பு பிஸ்னஸில் இருக்கும் பொழுது பகலெல்லாம் இரவெல்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போய் அங்கே அந்த பிஸ்னஸை பார்த்துட்டு மதியானம் ஒரு 2 மணி
அப்போ தான் எங்களுக்கு சாப்பிட நேரம் கிடைக்கும். அப்போ நாங்கள் கிடைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த ஹோட்டலில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் 4 மணிக்குள்ளே மறுபடியும் நாங்கள் ட்ராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போகணும். அப்போ நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட போகும்பொழுது எங்களை போலவே அந்த பிஸ்னஸில் இருக்கிற மற்ற ஏஜென்சிஸும் வருவாங்க. அவங்க எல்லாம் எல்லாருக்குமே பழக்கம் உண்டாயிரும். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கே போவோம் சாப்பிட, அங்கே போவோம் சாப்பிடன்னு சொல்லி சில இடங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் பல இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் ஏதோ சாப்பாடு போடுவாங்க, கடற்கடன் சாப்பிட்டு ஓடுற வழியை பார்ப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போன பொழுது அந்த எங்களை அழைத்து சென்ற அந்த டீம் ஒரு டீமாக இணைஞ்சிட்டோம்ல. அப்போ நாங்கள் போய் அங்கே சாப்பிட போகும்பொழுது அவங்க ரொம்ப அன்பாக, ரொம்ப பரிவாக, அவசரப்படாமல் சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க, இங்கே அன்லிமிட்டட் தான். அந்த வார்த்தையை கேட்டப்பவே என்னடா இது, என்ன ஹோட்டல் இது தெரியலையே அப்படின்னு. ஆனால் நாங்கள் கொடுக்குற அதே விலை தான், நாங்கள் கொடுக்குற அதே ரேட் தான். ஆனால் அவங்க சொன்ன காரியங்கள் தான் எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த பரிவாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க பார்த்து பார்த்து செய்து, இது பிடிச்சிருக்கா, இது நல்லா இருக்கா, இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கொடுத்து எங்களை சாப்பிட வச்சாங்க. அப்போ நாங்கள் அடுத்த முறை போகும்போதும் அதே இடத்துக்கு தான் போனோம். ஏன் சொல்கிறடா, அன்பு ஒருவர் பணத்துக்கு தான், அங்கே பணம் வியாபாரம் தான். ஆனால் சில இடத்துல போகும்போது இலைய போடுறதே பார்த்தாலே இந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சாப்பாடில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் நான் மற்றவர்களுக்கு பேசுகிறது, அவர்களுக்கு ஆலோசனை தருகிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது, எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவின் அன்பு அங்கே மெயினாக இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை இப்போ ஒரு உதவி யாருக்கோ ஒருத்தருக்கோ ஒரு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை 10 பேர்கிட்ட போய் சொல்லி, நான் தாங்க செஞ்சேன், கர்த்தர் சொன்னார், நான் தாங்க செஞ்சேன், கர்த்தர் சொன்னார், நான் தாங்க செஞ்சேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னால் இப்படி டமார் அடிக்க சொல்ல மாட்டேன், இப்படி எல்லார்கிட்டையும் போய் தூற்ற சொல்ல மாட்டேன், இப்படி எல்லார்கிட்டையும் போய் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். நான் கொடுத்தா வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி தான் கொடுக்க சொல்லுவேன். நீ என்ன என் பேரை சொல்லிவிட்டு ஊரெல்லாம் தூட்டி திரிகிற, சரி நீ செய்தது இங்கேயே அதனுடைய பிரதிபலன் முடிந்து விட்டது, பரலோகத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுவார். இதை தான் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, இதை தான் வேதத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறா. அப்போ நம்ம அன்பில் நடந்து கொள்ளுகிறவரெலாம் இருக்கணும்னா மற்றவர்களை நேசிக்கணும். நம்மை நேசிப்பதை போல் மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்கள் மேல் அன்பு கூறணும். இப்போ நம்மளை பகைக்கிறாங்களா, நமக்கு தீமை செய்கிறாங்களா, அவங்கள விட்டு விலகிருங்க, அவங்கள சபியாதிருங்க. அவங்கள ஆசீர்வதிக்கணும். உங்களால் அவங்கள ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா சபியாதிருங்க. சில நான் பார்த்துருக்கேன், ஆவியில் நிரம்பி ஜோமுனாங்க, வாயை திறந்தா தீர்க்க தரிசனம், கண்ணை மூடினா தரிசனம், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம கேட்கும்போது பரவாயில்லையே, அப்படியே ஆண்டவருடைய உருவமாகவே இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க கோவப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சாபம் விடுவாங்க, அப்படி சபிப்பாங்க. அவன் நல்லா இருக்க மாட்டான், என்கிட்ட மோதனால அவ்வளோதான், அவன் பாருங்களேன், அவன் என் காலுக்கட்டில் விடுற வரலும் இப்படி தான் கத்த செய்வார். அது வேறு ஆண்டவர் வேறு கூப்பிட்டுக்கிறது.
ஆண்டவர் தான் அதை செய்ய போகிறார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார், இதெல்லாம் நான் நடப்பிப்பேன்றார், அப்படி பண்ணுவேன்றார், இப்படி பண்ணுவேன்றார். யோசித்து பார்த்துருக்கேன் நான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல என்ன புண்ணியம்? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இதை உங்களுக்கு செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி ஏதோ ஒரு உதவியை யாருக்கோ ஒருத்தருக்கு செய்கிறீங்க. ஆனால் சில சூழல்கள் மாறும்போது அவங்கள பகைக்கிற பகை, அவங்கள சபிக்கிற சாபம், அதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை என்பது தான் உண்மை. பரவாயில்ல தான் சொல்கிறாரு, ஒரு கூட்டம் வந்து என்னிடத்துல சொல்லும், உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம், அப்படி செய்தோம், எப்படி செய்தோம். ஆண்டவர் சொல்ல, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, வெளியேறுங்கள். ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், என் சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க. பசியாக இருந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்கல்ல, வஸ்திரம் இல்லாதவங்க இருந்து என்னை வஸ்திரம் கொடுத்தீங்கல்ல, சிறையிலேருந்து என்னை பார்க்க வந்து சிறையிலேருந்து என்னை காப்பாற்றுறீங்கள, வியாதிப்பட்டிருந்தேன், என் வியாதியில் என்னை விசாரித்தீங்கள. அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் உம்மை எப்பொழுது விசாரித்தோம், இந்த சிறியாருக்கு எதை செய்தீர்களோ அதுக்கு எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குணாதிசயம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற அந்த அன்பின் அந்த கிருபை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். சிலருக்குள்ளே அன்பு, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறதை போல இருக்கும், ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவின் அன்பு அங்கே வெளிப்படாது. மாறா என்ன நடக்கும்னா, அந்த அவங்கள ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் ட்ரிகர் ஆகிட்டாங்க, அல்லது ட்விஸ்ட் ஆகிட்டாங்க, அல்லது கோபம் வந்துருச்சு அவங்களுக்குன்னா அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க, சபிப்பாங்க. அவன் நாசமாக போயிடுவா, அவன் அப்படி ஆயிடுவா, அவன் அப்படி இப்படி ஆயிடுவா, அவன் இந்த மாதிரி ஆயிடுவா. கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் சொன்னார் இப்படி தான் அவளுக்கு நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். எந்த கர்த்தர் சொன்னார்னு எனக்கு தெரியல, எந்த கர்த்தர் அப்படி சபிக்கிறார்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தாரே அல்லாமல் மீண்டும் அதை அழிப்பதற்கு ஆண்டவர் வரவில்லை. ஒரு மனிதனை மீட்டெடுக்கத்தான் கர்த்தர் வந்தார். ஒரு மனிதனை நிக்கிரகம் பண்ண, அழித்து விட, அந்த மனிதனை துன்பப்படுத்த அல்ல. இயேசுவினிடத்தில் சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், இயேசுவே, அந்த பட்டணத்துக்கு நாங்கள் போனோம், பஸ்கா பண்டிகை உமக்கு ஆசாரிக்கும்படி அவர்களிடத்தில் கேட்டோம், அவங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உமக்கு சித்தமானால் நீ சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், எலியா வானத்திலேருந்து அக்கினி இறக்கினது போல் நாங்கள் அந்த வீட்டு மேலே அக்கினி இறக்கிட்டு வந்துடுறோம். அது எப்படி உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ இயேசு சொல்கிற, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள், நான் அதுக்கு வரலப்பா, நான் அதுக்கே வரல. நான் என் ஜனத்தை, இழந்த ஜனத்தை ரட்சிக்கவும் மீட்கவும் என் அன்பை காண்பித்து, என் சிலுவை மரணத்தை காண்பித்து, என் தியாகத்தை காண்பித்து அவர்களை மீட்டு கொள்ள வந்தேன். அதற்கு தான் என்னையே நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். அது சீஷர்களுக்கு அப்பொழுது புரியல. ஆனால் அதற்கு பின் நாட்களில் இயேசுவனுடைய தியாகம் அவர்களை மாற்றினது. அவர்களும் தியாகமுள்ளவர்களாய் மாறினார்கள். அதனால் இந்த காலை வேளையில் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுவும் மற்ற அன்பல்ல, கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி பெரிய நன்மைகளை வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.